இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1வது நிருபத்தை நம்ம என்ன செய்வோம், திருப்பி வைத்துக் கொள்வோம். அதனுடைய அந்த சாராம்சங்களை நம்ம பார்த்து கிறிஸ்தவ ஐக்கியம் பற்றி இந்த பகுதி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தியானித்து ஜெபித்து நம்முடைய செய்தி வேலையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஸோ இந்த நிருப பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிறுவ பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, இது யோவானுடைய பொதுவான நிருபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோவான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நிருபத்தை எழுதினவர் யோவான். அப்ப யோவான் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல ஒரு குழுவாக சொல்லப்படக்கூடிய பெயர்கள் இருக்கிறது. யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, கரெக்ட். அந்த 3 பேர் அடிக்கடி சொல்லப்படுவோம் இல்லையா, அதுல ஒருத்தர் தான் அந்த யோவான் தான் இவர். இவங்க 3 பேரும் இயேசுவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதுனது போட்டோம், நிருபத்தை எழுதி கடவுளுக்கும் கடவுளுடைய ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவும் ஐக்கியமும் வாழ்க்கையும் எப்படி திறனுள்ளதா இருக்கணும், சத்தியத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நினைச்சாரு சொல்றார். இந்த சுவிசேஷத்தில் உள்ள சத்தியமும் அவருடைய நிருபத்தில் உள்ள சத்தியங்களும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட அது ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் யாரோட ஐக்கியம் கொண்டவர்களா இருக்கணும்? கிறிஸ்துவோட மட்டும் ஐக்கியம் கொண்டவர்களா இருக்கணும். அந்த பக்தி, அந்த நம்பிக்கை, அந்த பக்தி வைராக்கியம் கிறிஸ்துவை மட்டும் சார்ந்ததா இருக்கணுமே தவிர வேற எதன் மேலையும் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாது. வேற எது மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. நம்ம நம்பிக்கையெல்லாம் சத்தியத்தின் மேல இருக்கணுமா, அப்படின்னா வசனத்தின் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்துகிறார். யோவான் இந்த நிருபத்தை ஒரு குறிப்பிட்ட நபருக்காக எழுதலையாம். இவர் யாருக்காக எழுதியிருக்கிறாரா? ஒட்டுமொத்த சபைகளுக்கும் எழுதியிருக்கிறார். உலகம் எங்கும் உள்ள அத்துணை விசுவாசிகளுக்கும் எழுதியிருக்கிறார். ஏன் உலகம் முழுவதும் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு அப்படின்னா, நம்ம சத்தியத்தை விட்டும் கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டும் எல்லளவு கூட நினைச்சிடக்கூடாது, விலகி போக கூடாது, அசந்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் அசந்துட்டா அவன் தூக்கி சாப்பிட்டுருவான் நம்மளை. அப்போ அவ்வளவுக்கு நம்ம விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்றாரு, எழுதுகிறார். அப்போ இந்த அந்நிய ஆவிகள் நமக்குள்ள வர்றப்ப, அந்நிய உபதேசங்கள் நமக்குள்ள வர்றப்ப, வேதத்துக்கு புறம்பான சத்தியத்தை கேட்கிறதற்கு பரவாயில்ல என்னமோ சொல்றாங்களே கவனிக்கலாம்னு கவனிச்சோம்னா அவ்வளவுதான், நம்ம அதுல ஈர்க்கப்படுவோம். சோ தவறான கருத்துக்கள் இன்னைக்கு பரவலா வருது அப்படின்னா, ஒரே ஆளை திரும்ப திரும்ப பேசுறதை கேட்டோம் அப்படின்னா, ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நம்மகிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பிளாட் விழுந்துரும், அவ்வளவுதான். கரெக்டா? சோ அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல அவர் சொல்றாரு, நீங்க அவங்களோட தவறான துருபதேசம் பண்ணுகிறவர்களோடு கூட நீங்க என்ன ஐக்கியம் வைக்காதீங்க. யாருக்குள்ள ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க? கிறிஸ்துக்குள்ள ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. திரும்ப என்ன சொல்றது, விசுவாசிகள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஐக்கியம் எப்படி வளருமா, நம்ம கிறிஸ்து மேல என்ன செய்யணுமா, அன்பு பாராட்டணுமா, தங்களிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறணுமா. எப்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய முடியுமா, உறுதியாய் தரித்திருக்க முடியுமா. என்ன போல நான் பிறரை நேசிக்கணும். அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா. இன்னைக்கு இங்க அழகா நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதற்கான முதன்மையான நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுனால. நம்ம இங்க இவ்வளவு பேரும் வேற்றுமை பார்க்காம, பாகுபாடு பார்க்காம, ஒற்றுமையை அமர்ந்திருப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் காரணம் அந்த அன்பு நமக்குள்ளே நெருங்கி ஏவப்படுகிறதுனால. ஒருவேளை இங்க நமக்குள்ள பிரிவினைகள் பாகுபாடுகள் இருக்கும் அப்படின்னா நம்முடைய ஆராதனை வெறுமையானதா இருக்கும். அதுல அர்த்தம் இருக்காது, அதுல கருத்து இருக்காது, அதுல சத்தியம் இருக்காது, அதுல கிறிஸ்துவின் தன்மைகள் இருக்காது, கிறிஸ்துவின் அன்பை அங்க என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. கரெக்டா? சோ இப்படி பண்றாரு. திரும்ப வசனத்துக்கு வருவோம். இதுல எத்தனை அதிகாரம் இருக்கு? 1 யோவான்ல 5 அதிகாரம் இருக்கு பாருங்க. நீங்க ஒன்னொன்னா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 5 அதிகாரம் இருக்கு.
இந்த 5 அதிகாரத்தை ஆங்கிலத்துல ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அது ஈஸியா அந்த 5 அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படியே படிச்சு படிச்சு ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு சிரமம். ஆனா ஈஸியா அந்த 5 அதிகாரத்தையும் நம்ம மனதில் வைக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்றுவாங்க. 5 அதிகாரத்தை நம்ம கடன்னு படிச்சு புரிஞ்சது பாதி புரியாது பாதி இல்லாம அந்த சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம விளங்கி கொள்ளணும். அதுக்காக நீங்க ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லுது? காட் இஸ் லைட். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார் என்பதை குறித்து 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரைக்கும் இது சொல்லுகிறது. இப்ப நீங்க ஆண்டவர் எப்படி ஒளியா இருக்கிறார், எப்படி வெளிச்சமா இருக்கிறார்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா எப்படியெல்லாம் அவர் வெளிச்சமா இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் நீங்க கவனிக்கிறீங்களா? பாடம் நடத்துற மாதிரி இருக்கா? கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் உள்ள போயிடலாம். கரெக்டா? சோ 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு, காட் இஸ் லவ். கடவுள் எப்படி இருக்கிறாரு? அன்பாய் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த 2ஆம் அதிகாரம் 28லிருந்து 4ஆம் அதிகாரம் 21 அதுல அந்த வகையான அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பின் வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் தன்மைகள், இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அந்த அன்பின் மூலமாய் பிரதிபலிக்க பண்ணினார் அப்படிங்கிறத அழகாய் கற்றுக்கொள்ள முடியும். கடைசியா 3வது காட் இஸ் லைஃப். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ஜீவனாய் இருக்கிறார். நம்ம படிக்கிறோம் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? கிட்டத்தட்ட இங்க வழிதான் இல்ல, வெளிச்சம் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. கரெக்டா? அப்ப நானே ஜீவன் என்பதை, ஆண்டவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறது என்பதை 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 21 வரைக்கும். அப்ப காட் இஸ் லைஃப் அப்படிங்கறத, இயேசுதான் ஜீவன் அப்படிங்கறத நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா கண்டுகொள்ள முடியும். ஸோ இதனுடைய அவுட்லைன். கரெக்டா? அந்த ப்ளூ பிரிண்ட் சொல்றோம். இந்த ப்ளூ பிரிண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப எத்தனை விஷயம் சொல்லுங்க? இந்த 5 அதிகாரத்தை எத்தனை தலைப்புல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? 3 பிரிவுல கொண்டு வந்துட்டோம். கரெக்டா? இப்போ 1 யோவான் பத்தி நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? எதெல்லாம் சொல்லலாம்? அதனுடைய சாராம்சம் என்னென்ன? 1 யோவான் சாராம்சம் என்ன? ஆண்டவர் ஒளியா இருக்கிறாரு, ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, ஆண்டவர் ஜீவனா இருக்கு. ஆமா இல்லையா? இவ்வளவுதான் 1 யோவான் இருக்கக்கூடிய அந்த 5 அதிகாரத்துடைய சாராம்சம். 1 ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், ஆண்டவர் என்ன செய்யறாரு? அன்பா இருக்கிறார். 3 கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறார்.